வணக்கம்மா. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாதுளை மரம் டெரஸ்லேயோ தோட்டத்திலையோ வளர்ப்பது எப்படி. ஃபஸ்ட்டு நம்ம மாதுளையில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா. மாதுளை ரத்தத்துக்கு நல்லது, சுறுசுறுப்பாக இருக்கும், சரிங்களா. மற்ற இதர சத்துக்கள்லாம் இருக்குமா. இதில் பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம் இந்த மாதிரி சத்து இருக்குது. ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குமா, அதாவது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் மாதுளை, சரிங்களா. மாதுளையில் இவ்வளோ ரத்தத்துக்கு முக்கியமாக இருக்குல்ல. அடுத்து இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டி பவர் இல்லாமல் தான் நமக்கு டிசீஸ் வர்றது, சரிங்களா. இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறது மாதுளையில், இதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்ம என்னென்ன அவாய்ட் பண்ணணும் மாதுளை என்னென்னா, மாதுளைக்கு தண்ணி அதான் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், எப்படின்னு பார்த்து ஊற்றணும். வைக்கும்போதே ஃபஸ்ட்டு பெரிய இதில் வச்சுருங்கம்மா, சரிங்களா. நான் எவ்வளோ பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். இவ தான் என் வீட்டுக்கு வந்த ட்ரம்மு. அதுக்கப்புறம் தான் மற்ற பழமரம் வச்சுருக்கிறது. இது தானாக வந்ததுமா. இது தானாக வந்தது. அதில் எவ்வளோ களை பாருங்க. இது தானாக வந்த மரமா. ஆமாம், தானாக பழம் இந்த பெரியவில விட இவன் நல்லா சின்னவ, நல்லா பெருசாக காய்க்கிறாம்மா, சரிங்களா. மாதுளை மரம் வீட்டில் அவசியம் இருக்கணும். இது மகாலட்சுமிக்கு உகந்த மரம் மாதுளை. நம்ம பழமரம்னு வைக்கும்போது நம்ம வீட்டில் அவசியம் இருக்க வேண்டியது மாதுளை மரம், கொய்யா மரம்லாம் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பழம் வச்சுருக்காங்க, வாங்க பார்ப்போம். காய் வச்சுருக்காங்க, இங்கே வாங்க. இவங்க இன்னும் பெருசாகணும். இதை பாருங்கள், சின்னதாக தான் வச்சுருக்காங்க, சரிங்களா. இங்கே ஒரு காய் வச்சுருக்காங்க பாருடா. இது கொஞ்சம் பெருசாக இருக்குமா. அப்புறம் எல்லாமே பொடி காயாக இருக்குமா மாதுளம், சரிங்களா. மாதுளைப்பூ விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு கூட படைப்பாங்கம்மா. விநாயகர் சதுர்த்தியில் 21 பூ 21 இலை வைக்கிறாங்கள்ல. இதே கூட ஒரு பழம் இருக்குமா, வாங்க காட்டுறேன். ஒரு காய் இருக்குமா, இது இன்னும் பெருக்கணும். இதை பாருங்கள், இதோ ஒரு பிஞ்சு வச்சுருக்காங்க, தெரியுறாங்களா. ஆனால் மாதுளை வெயிலில் தான் இருக்கணுமா. நான் 2 மாதம் வெயிலில் வச்சேன். மாதுளை ரொம்ப சவலை போன மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் திரும்ப கொண்டாந்து ஆஃப் நிழலில் வச்சுட்டேம்மா நான், சரிங்களா. ஃபஸ்ட்டு மாதுளை அதான் சொன்ன இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குங்கிறேன். ரெண்டாவது மாதுளையெல்லாம் ஒரு நாள் தண்ணி ஊற்றலை முடியலன்னா தாங்குமா. அதுதான் உங்களால் தோட்டம் வைக்க முடியலன்னா பரவாயில்ல, பழமரம் வைங்கன்றேன். ஒரு நாள் 2 நாள் தண்ணி ஊற்றினாலும் தாங்கும். நம்ம ஆனால் வைக்கும்போதே பழமரத்தை இந்த மாதிரி ட்ரம்மில் ஒரு பெரிய பாத்திரத்தில் குரோ பேக்கில் கூட வைக்கலாம். ஆனால் பெருசாக இருக்கணும். ஏன்னா மர வகை நமக்கு லாங் பீரியடு வரும். அப்பப்போ 1 இயருக்கு 2 இயருக்கு ஒரு முறை நம்ம மாற்றிட்டு இருக்க முடியாது. வச்சா ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் தாங்குகிற மாதிரி இந்த மாதிரி பெரிய ட்ரம்முங்களை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. இது இல்லாத ஒரு மாதுளையும் வெத்தலையும் ஒரே ஜாடியில் கீழே பால்கனியில் இருக்காங்க. அவங்களையும் கொண்டாந்து இவங்களோட வைக்கணுன்னு இருக்கேன். அதில் இருந்த வெத்தலை போயிட்டு வரமான்னு போயிட்டாங்க. ஆனால் மாதுளை நல்லா இருக்காங்க. அதுலேயும் 2 காய்ச்சிருக்காங்கம்மா. அவங்க பால்கனியில் இருக்காங்க ரோஜா கூட. இவங்க எப்படி வைக்கிறேன்னா, அதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் பார்த்து 4-5 ஹோல் பண்ணி அதில் ஓட்டாஞ்சிலோ கல்லோ ஏதோ ஒன்று மண், ஜாடியில் இருக்க மண் கீழே இறங்காத அளவுக்கு வைக்கணும். வைக்கும்போது ஃபஸ்ட்டு தோட்டம் செத்தையோ தேங்காய் பஞ்சோ இப்போ என்ன இருக்கோ உங்களுக்கு வேஸ்டேஜ் அதெல்லாம் கீழே போட்டுடணுமா. ஒரு 1/2 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு கீழே போட்டுடுங்க. ஏன்னா பெரிய இதில் தானே வைக்கிறீங்க. அதுக்கு மேலே தோட்ட மண் போடுங்க. அதுக்கு மேலே செத்தை போட்டு தோட்ட மண்ணுக்கு மேலே செத்தை இருந்தால் போடுங்க, இல்லை தேங்காய் பஞ்சு போடுங்க. அது மேலே கொஞ்சம் செத்தையெல்லாம் போட்டோம்னா நமக்கு ட்ரம்மு அடர்த்தி கொள்ளளவு மண் அதிகமாக பிடிக்கும்ல. அதுக்காக இந்த செத்தையெல்லாம் போட்டால் கொஞ்சம் வெயிட்டும் குறையும். நம்ம சப்போஸ் இடங்கிட மாற்றினாலும் மாற்றலாம், சரிங்களா. மாடியும் வெயிட்டு தாங்கணும்ல. அதுக்காக தான் நம்ம நிறைய செத்தை சேர்க்குறது. செத்தை இல்லாதவங்க தேங்காய் பஞ்சு போடலாம், நிறைய கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் கொக்கோ ஃபிட் போட்டு, அதுக்கப்புறம் தோட்ட மண், அதுக்கப்புறம்
மாட்டு எரு போட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு செடி வச்சாலுமே நான் வந்து மாட்டு எருவை போட்டுறதும்மா. போட்டுட்டு வேர்கிட்ட அது தண்ணி போகிற மாதிரி செஞ்சுறது. இது வந்து ஒரு 7-8 வருஷத்து செடிம்மா. இன்றைக்கி நேற்று இல்லை, இந்த ட்ரம்மில் இருக்கிறது. இது ஒரு 7-8 வருஷமாக வருது. பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த தடவை தான் என்ன பண்ணிட்டுது என் பெரிய சின்ன பொண்ணு, நான் மாடியில் தாம்மா தண்ணி ஊற்றிட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். அணில் வந்து சாப்பிடுதுன்னு பிஞ்சு காயெல்லாம் ஒரு டக்குன்னு ஒரு 20 காயை பறிச்சிட்டாம்மா. மனசே கேட்கல, அவளுக்கு தெரியல எது பெருசு எது சின்னதுன்னு. பிஞ்செல்லாம் பிரித்து வீணாக்கிட்டாம்மா. பாவம், மாதுளை மரமும் கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வளர்ந்து இவங்க ஒரு 4 காய் வச்சாங்க. ஒரு காய் நல்லா பெருசாக வந்தது. நமக்கு மேல் தோல் தெரியும். பார்வையில் அந்த அணிலும் எவ்வளோ சமுத்துமா, 5 அறிவுன்னு சொல்கிறோம். வெளியில் வந்து நம்ம பார்வையில் படுற பழம் நல்லாயிருக்கும், உள்பக்கமாக வந்து அணிலார் சாப்பிட்டு போடுவாங்க. இந்த தடவை தான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அணிலுக்கு பாதி நமக்கு பாதின்னு 2ஆக பிரித்து கவர் போட்டுடலான் இருக்கம்மா. ஆமாம், இது அந்த மரம் வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து தானாக வந்தது. பழம் வந்து பெருசாக இருக்குமா. இவ இன்னும் பூ வைக்கலை. இவளை வந்து வேறு மாற்றணுமா. அதை பாருங்கள், சிமெண்ட்டு ஜாடியில் தான் இருக்காங்க. இவங்கள வந்து இப்போ நான் இடம் மாற்றணும். அங்கே இருக்கிற மாதுளையும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. இவங்களை கொஞ்சம் பெருசாக ட்ரம் மாற்றி இதை வைக்கணுமா. நான் ஆள் வர சொல்லியிருக்கேன். வந்தாங்கன்னா ஒரு 2 நாள் வேலை இருக்குமா. ஆமாம், இந்த மாதிரி மாதுளை நீங்கள் வளர்க்கணுன்னு கேட்டுக்கிறேம்மா. உங்களால் செடி கொடி வகைங்க விதையெல்லாம் உங்களுக்கு போட சிரமம், நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், வீட்டில் ஆள் இல்லை, நோ ப்ராப்ளம்மா. பழமரம் வச்சுருங்க. பழமரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றலாம் நீங்கள், சரிங்களா? மாதுளை வைங்க, கொய்யா வைங்க, தோப்பு நெல்லிக்காய், வாட்டர் ஆப்பிள், அத்திப்பழம் மெயின், சரிங்களா? அத்திப்பழம்லாம் நம்ம வீட்டில் இருக்கணுமா. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அத்திப்பழம் மரம் வைங்க. ஏதோ ஆனால் வீட்டில் வந்து பசுமை இருக்கணுமா. வீட்டில் பசுமை இருந்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே ஜெயந்தான். அதை தான் சொல்ல முடியும் நான். வீட்டில் பசுமை இருக்கணும், பார்த்துங்க. அப்புறம் நான் வந்து அம்மு தோட்டம் சேனல் வச்சுருக்கேன். என்னோடய சேனலில் வந்து பழமரம், கொடி வகை, செடிகள், விதை இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு டெமோவோட என்னென்ன செய்கிறேன்னு போட்டிருக்கேன், பாருங்கள். அப்புறம் டைரெக்டாக லைவில் மார்னிங் 6 திங்க டு வெள்ளி காலையில் 6:30, சாட்டர்டே சண்டே சாயந்தரம் இல்லைன்னா ஒரு 8 மணி போல் வரமா. லைவில் ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் உங்கள் டவுட்டை. இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, பன்னீர் ரோஸ் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு. அவங்களுக்கு சொல்லியிருக்க ஐடியா. நீங்களும் இந்த மாதிரி கேட்கலாமா. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிம்மா.